வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் ஏன் இன்னும் ஜெயிக்கவில்லை என்று கேட்டால், நம்மிடம் 1000 காரணங்கள் இருக்கும். 1 என்னிடம் பணமில்லை. 2 நான் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவன். 3 எனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. உண்மையில் உங்கள் முன்னேற்றத்தை தடுப்பது உங்கள் சூழ்நிலை அல்ல, உங்கள் எண்ணங்கள்தான். வெற்றியாளர்கள் வானத்திலிருந்து குதிப்பதில்லை. அவர்கள் சாதாரண மனிதர்களாக இருந்து அசாதாரணமான உழைப்பை கொடுத்தவர்கள். இதற்குச் சிறந்த உதாரணம் ஸ்ரீதர் வேம்பு. இன்று பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள சோஹோ நிறுவனத்தின் உரிமையாளர். அவர் நினைத்திருந்தால் அமெரிக்காவிலேயே தங்கி ஒரு பெரிய நிறுவனத்தில் சொகுசாக வேலை பார்த்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்தார்? வேர்களை மறக்கவில்லை. தனது நிறுவனத்தை ஒரு பளபளப்பான நகரத்தில் வைக்காமல் தென்காசி போன்ற ஒரு கிராமப்புறத்திற்கு கொண்டு வந்தார். திறமைக்கு முன்னுரிமை. உன்னிடம் டிகிரி இருக்கிறதா என்று அவர் கேட்கவில்லை. உன்னிடம் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருக்கிறதா என்று கேட்டார். தன்னம்பிக்கை. உலகமே சிலிக்கான் வேலியை நோக்கி ஓடியபோது அவர் தமிழ்நாட்டின் கிராமங்களில் உலகத்தரம் வாய்ந்த மென்பொருளை உருவாக்க முடியும் என்று நம்பினார். உங்களிடம் வசதிகள் இல்லை என்பது தோல்விக்கு காரணம் அல்ல. இருக்கும் வசதிகளை வைத்து எப்படி போராடுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பதல்ல. அது ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் சிறு சிறு முயற்சிகளின் வெளிப்பாடு. நேரத்தை மதியுங்கள். உலகம் உறங்கும்போது உழையுங்கள். தோல்வியைக் கண்டு அஞ்சாதீர்கள். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும்போதுதான் அது மரமாக வளரத் தொடங்குகிறது. நீங்களும் இப்போது புதைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அது விழுவதற்கு அல்ல, எழுவதற்கு. உங்களை நீங்களே நம்புங்கள். உங்களை உலகம் நம்ப வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். இன்று இந்த நிமிடம் ஒரு சபதமிடுங்கள். நேற்று இருந்ததை விட இன்று நான் ஒருபடி மேலே செல்வேன். சூழ்நிலையை குறை சொல்வதை நிறுத்துங்கள். ஸ்ரீதர் வேம்புவால் ஒரு கிராமத்தில் இருந்து உலகத்தையே திரும்பிப் பார்க்க வைக்க முடியும் என்றால் உங்களாலும் முடியும். உங்கள் கைகள் காலியாக இருக்கலாம், ஆனால் உங்கள் கண்கள் கனவுகளால் நிறைந்திருக்கட்டும். எழுந்து நில். சாதித்துக் காட்டு.